ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் ஸ்நாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிப்பு தேன்குழல் முறுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிளாக குயிக்காக நம்ம அதை செஞ்சிடலாம். பச்சரிசி இது போல் ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு கப்பில் கோபுரமாக எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். பச்சரிசியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இட்லி புழுங்கலரிசியும் எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேன்குழல் முறுக்கு இன்னமும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் கோபுரமாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா பச்சரிசி, அதுக்கு 1/4 கிளாஸு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/4 கிளாஸ் நான் சேர்த்துருக்கேன். 1/4 கிளாஸு உளுத்தம்பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம். கரெக்டாக 4 ஹவர்ஸ் ஊறிச்சினா போதும். 4 மணி நேரம் ஊற விட்டோம்னா நம்ம இதை கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணிக்கும் குறைவாக தான் நம்ம சேர்க்கணும். கிரைண்டரில் இதை நம்ம போட்டு அரைக்கும் போது ரொம்பவே கிரைண்டரில் ஒட்டிடும். அதனால் மிக்சிலேயே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் 4 ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன். நல்லா 4 ஹவர்ஸ் ஊற விட்டு மிக்சிலேயே நல்லா புசு புசுன்னு வரணும். அந்த அளவுக்கு நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். 4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இன்னும் இதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் மட்டும்தான் தேவை. வெல்லம் கரெக்டாக இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 1 கிளாஸ் அரிசிக்கும் 1/4 கிளாஸ் பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து 400 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா நம்ம பாகு எடுத்துக்கணும். நல்லா 1லேருந்து 1.25 அளவு கம்பிப்பதம் வர அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றதை நம்ம செய்யணும். நம்ம இனிப்பு தேன்குழலுக்கு ஊற வச்சோம் இல்லையா, பச்சரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிச்சு பாருங்கள். 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு, 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பொசன்னு நம்ம நைஸாக நல்லா, அதாவது வழவழன்னு வரணும், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து பாருங்கள். நம்ம ஊற விட்ட அரிசியும் பருப்பும் 2 பகுதியாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு பாதி போட்டு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில், இன்னொரு பாதி கிண்ணத்தில் இருக்குது. இப்போ இந்த ஊற விட்ட தண்ணி அவ்வளவும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. நான் சும்மா ஒரு 1/4 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே ஊற்றிடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக விடுறேன்ட்டு. போதும். இதை விட்டு நல்லா நம்ம நைஸாக நல்லா வெண்ணெய் மாதிரி நம்ம இப்போ பாருங்கள் நல்லா இது அரைஞ்சி வந்துடுச்சு. நமக்கு இந்த ஓரங்களில் கொஞ்சம் நமக்கு அரைப்படாத அரிசி பருப்புலாம் இருந்தது. அதை விட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி இதுக்கு போதுமானது. இப்போ 2வது முறை அதே மாவையே நல்லா நம்ம வெண்ணெய் போல் அரைச்சி பாருங்கள். மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாந்து போல் நைஸாக இருக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ திட்டமாக இருக்குது. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நம்ம எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி அரிசி பருப்பையும் இதே போல் நம்ம நைஸாக நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அரிசி பருப்பு 2வது முறை நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா, அதில் சும்மா ஒரு 1/4 பிஞ்சு 1/4 சிட்டிக்கு அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் நான் கொஞ்சம் போல் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நைஸாக இதையும் இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ இதுக்கு நம்ம 1 கிளாஸ் பச்சரிசி 1/4 கிளாஸ் அதே போல் உளுந்து போட்டு நம்ம நல்லா ஊற விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். 400 கிராம் வெல்லத்தை இது போல் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக 1 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி விடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி விடுறேன். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வெள்ளைப்பாக்கு கரெக்டாக இருக்கும். அந்த குழல் முறுக்குக்கு ஒரு 1/4 கிளாஸ் விடுறேன், 1.25 கிளாஸு. இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு நம்ம பாகு வெள்ளை பாகு கொண்டு வந்துடலாம் நல்லா கொதிக்க விட்டு. இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் டஸ்ட்டெல்லாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெள்ளை பாகு கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தா வெள்ளம் நல்லா கொஞ்சம் உருண்ட அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு நல்லா இதில் நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம அதை உடனே சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இதுலேயும் போட்டுடணும். நமக்கு எடுக்கக்கூடிய அந்த இனிப்பு தேன்குழல் முறுக்கும் ஹீட்டாக இருக்கணும். வெல்லம் அதே போல் ஹீட்டாக இருக்கணும். வெல்லம் ஆறிடக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய தேன்குழல் முறுக்கு இதில் போட்டோன்னே சட்டுன்னு வெள்ளை பாகு பாருங்கள் நமக்கு நல்லா அருமையாக கொதிக்குது.
நம்ம வந்து அதிரசத்துக்கு பாகு எடுக்கும்போது எப்படி நம்ம தண்ணியில் விட்டு பார்ப்போமோ அதே போல் தான் இதுலேயும் வந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், சும்மா இதில் லைட்டாக விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து கரையுது பாருங்கள். இது போல் கரையக்கூடாது. நல்லா வந்து கையில் உருட்டினா இனிப்பு தேன்குழல் முறுக்குக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம். இன்னுமுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நின்றுடுச்சு பாருங்கள். அடியில் கரையாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது நமக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி தண்ணியில் விட்டோம்னா தண்ணியில் வந்து கரையக்கூடாது. தண்ணியில் நல்ல அடியில் வந்து நிற்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாகு வந்திருக்கு. இந்த சூடு வந்து நம்ம ஆற விடாமல் டக்குன்னு நம்ம தேன்குழல் முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மாவு நமக்கு வந்து எந்த திட்டத்துக்கு இருக்குது. இது போல் இருக்கணும் நல்லா. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பிழியும் போது சூப்பராக வரும். இப்போ இது போல் ஒரு பாலித்தீன் கவரில் இல்லை பாலித்தீன் கவர் இல்லை பால் பேக்கெட் இது போல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இது போல் வந்து ஒரு பாலித்தீன் பேக்கில் நம்ம ஃபுல்லாக வந்து மாவு நான் வந்து ஃபுல் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல. மேலே நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா ஏர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. கீழே முனையில் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிழிஞ்சிக்க வேண்டியது தான். எண்ணெய் ஆல்ரெடி நல்லாவே வந்து ஹீட்டில் இருக்குது. ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுடைய இனிப்பு தேன்குழல் முறுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்றதுனால நான் கொஞ்சம் சிம்மிலே வச்சுருக்கேன். சூப்பராக வந்து செவந்து வருது பாருங்கள். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா சூடாகவே இருக்குது. எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். அப்போ தான் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சூப்பராக வந்துச்சு கோல்டன் ப்ரௌனாக. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வெள்ளைப்பாகில் நல்லா திருப்பி விட்டுடணும். இப்போ பாருங்கள் இப்படி நல்லா வந்து திருப்பி விடணும். நல்லா ஊறிடும். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டால் தான் நல்லா வந்து வெள்ளைப்பாகில் நல்லா ஊறும். ஊறிட்டா நல்லாவே நமக்கு தெரியும். நல்லா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும் நமக்கு இனிப்பு தேன்குழல் முறுக்கானது. நம்ம அப்போதைக்கப்போ இந்த வெள்ளைப்பாக சூடு பண்ணி விடணும். ஆற விடக்கூடாது. சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய இனிப்பு தேன்குழல் முறுக்கெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் இதிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம போட்ட 4 இனிப்பு தேன்குழல் முறுக்கு எடுத்தாச்சு. நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறிடும். ஆற விடாமல் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு இது போல் நம்ம சிம்மில் வச்சு சூடு பண்ணி விடணும். இப்போ நான் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி விட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடாகுது பாருங்கள். இப்போ நம்ம வானலில் நம்ம முறுக்கை போட்டு எடுத்து நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன். இப்படி நல்லா நம்ம ரிங் மாதிரி பிரிஞ்சு விட்டோன்னா சூப்பராக வரும். நமக்கு தேவையான அளவு சைஸ் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் 4 பிழிஞ்சு விட்டுருக்கேன் பாருங்க. நல்லா பெருசாக வந்து பிழிஞ்சிருக்கேன். இப்போ இதை போடலாம். வெள்ளைப்பாகு வந்து வெள்ளைப்பாகு நல்லா சூடாகவே இருக்குது. சிம்மிலேயே வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா திருப்பி விடலாம். நம்ம இப்படி நல்லா வந்து வெள்ளைப்பாகை மேலே நம்ம எடுத்து விடணும். அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா அருமையாக வருது. நல்லா ஊறிடும். இது பாருங்கள் இந்த லேயர் எப்படி வருது தனியாக. இது நல்லா ஊட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான இனிப்பு தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இது இப்போ எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா வந்து வெள்ளைப்பாகு ஊறி இருக்கு. நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டுங்க. நாங்கள் தினமும் போடுற வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.